கறி பிடிச்சிருச்சு. அதை நீங்க அந்த கறியை எடுக்கணும்னா அதன் மேல் மேலும் சில கறியை போடணும். வேற கறியை போட்டு தேய்ச்சாதான், இந்த கறியை போட்டு தேய்ச்சாதான் அந்த கறி வரும். அதுபோல நம்முடைய வினைகளை எடுப்பதற்காக இறைவன் நமக்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மதங்களை எல்லாம் கொடுத்து எப்படி ஒரு பொருளை தூய்மையாக்குவதற்கு, பாத்திரத்தை தூய்மையாக்குவதற்கு அதன் மேல் தூய்மை இல்லாத மண்ணை போட்டு சாம்பலை போட்டு தேய்த்து ஏற்கனவே இருக்கிற அழுப்பை எடுப்பது போல இறைவன் ஆன்மாக்களாகிய நம்முடைய ஆன்மாவின் மேல் படித்திருக்கின்ற ஆணவம், கர்மம், மாயை ஆகிய உம்மலங்களை எடுப்பதற்கு வினைகளை கொடுத்து அந்த பாத்திரத்துக்கு மேல தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி நம்மளை பவித்திரமாக்குவார். செய்வதற்காக நம்மளை தூய்மை செய்வதற்கு பூமியில பண்ணாதான் இறை சிவபெருமான் அடைய முடியும். சாலோக சாணிப சாரூப சாயுச்சியம் 4 நிலை. இந்த நிலையில இருந்து சமரசத்து சன்மார்க்கத்துக்கு இருக்கிற நாள் சொற்பொழிவு கேட்டு 30 நாள் முழு நேரமும் இருந்து இறைவனை பாடி பிரதோஷ வேளையில கோயிலுக்கு போய் சிவராத்திரி நல்லதெல்லாம் இருந்து வாழ்நாளை படிச்சா இந்த 4 நிலையிலே ஏதாவது ஒரு நிலை அடையும். சாலோகம் சிவபெருமான் ஊர்லயே கைலாய மலையில போய் நம்ம ஒரு வாரம். சாமீபம் சிவபெருமான் பக்கத்துல போயிருக்கிறோம். சாரூபம் சிவபெருமான் விபூதியை நம்ம வாங்கிக்கலாம். சாயுச்சியம் சிவபெருமானுடைய திருமேனியிலே இரண்டரை கலந்துறார். சாயுச்சியம் சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் 4 நிலை இறைவனை போய் அடையாது. அது சைவ சித்தாந்தம் சொல்லுது. தேவர்களுக்கு கிடையாது. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார். இந்த பூமி சிவனுடைய பொழுதுன்ற ஆறு புவனையில் போய் பிறவாம இன்னாள் நாம் போகுகின்றோம் அவனே. தேவர்கள் சொல்லிக்கிறாமா, முத்து பேசிக்கிறாமா, பூலோகத்துல போய் புறக்காம இப்படி இங்கேயே உட்கார்ந்து 3 வேளையும் அமிர்தத்தை ஆள் கொண்டு தட்டா சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ஒரு வருஷம் நேரம் கிலோமீட்டர் ஆக்ஷவா இருக்குட்டே. அவங்களுக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அங்க தேவலோகங்களுக்கு அமிர்தத்தை சாப்பிட ஒரே சாப்பிட அமிர்தம் தான். 3 வேளையும் கேசரிக்கிறீங்க என்ன ஆகும்? 3 நாளைக்கு மேல தகடை போகும். அதாவது ஒரே அமிர்தம் தான். நம்ம விதவிதமா இருக்குதா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், உப்புமா, இட்லி, காஞ்சி வர இட்லி, தோசையில பொதுவாக சொல்லணும் பொடி தோசை, பொடி தோசைங்கிறேன், மசாலா தோசை, வகையான உணவு. அவங்களுக்கு ஒரே உணவு அமிர்தம் தான். எவ்வளவு நாள் இருக்கிறது? புவனையில் போய் பிறவாமை இந்நாள் நாம் போக்குகின்றோம். அவமே வீணாக தேவர்கள் சொல்றாங்களா, இந்த பூமி சிவனுய பொழுதுன்ற ஆறு. ஆறுன வழிகள் சிவனுய சிவபெருமான் அருளை பெறுவதற்காக வழி இருக்கின்ற இடம். ஆறு பேர் வந்தது. காவேரி யாரு, கங்கை யாரு, ஆறு சொல்றோம் இல்லையா? ஏன் 6 பேர் வந்தது யோசனை பண்ணிருக்கீங்களா? காவேரி யாரு, கங்கை யாரு, வைகை யாரு, தாமிரபரணி யாரு, ஏன் 6 பேர் வந்தது? 6 என்றால் வழி. நமக்கு இங்க இருந்து நான் காவேரி வாரம் இங்க இருந்து வெளியில இந்த சாலையோட பிடிச்சு நேரா அந்த ரோட் போய் மலைக்கோட்டைக்கு முன்னாடி போய் அந்த சத்திர பஜார் ரோட்ல திரும்பி அங்கேயும் போய் அந்த காவாரி சிலையை சுத்திக்கிட்டு அண்ணா சிலை போகணும். இப்ப காவேரி ஆறுல வெள்ளம் வருது வச்சுங்க, அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்காக இருந்தா அப்படியே கிளம்பி சத்திர பஜார் பஸ்